ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கார்டனில் ஒரு சில விஷயங்களை பற்றி தாங்க பேச வந்திருக்கேன். அதாவது எப்படின்னா, இந்த புறம் பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அவங்கள பற்றி தான் பேச வந்திருக்கேன். அதுவும் புறம் பேசுகிறவங்க ஒரு 3வது மனுஷனாக இருந்தால் பரவாயில்ல, நம்மக்கிட்டே நல்லா பேசுவாங்க. அதாவது நம்மக்கிட்ட வந்து சிரிச்சு சிரிச்சு நம்மள்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க, ஏய் அப்படிடி இப்படிடின்ட்டு. ஆனால் நம்மளை பற்றியே பின்னாடி ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி, இங்கே பார்த்தியா இவ இப்படி வாங்கிட்டு இருக்கா, இதை பார்த்தியா இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றியே புறம் பேசுறது. அந்த ஃப்ரெண்டை பற்றி தான் இப்போ பேச வந்திருக்கேன். செமல்ல, இந்த மாதிரி ஃப்ரெண்டு யாருக்காவது இருக்காங்களா? இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி பேக் ஸ்டாப் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. எனக்கும் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுன்னே சொல்லலாம். அதாவது எப்படின்னா, இந்த ரைன் லில்லி மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, யாருமே முன்னேறி வரக்கூடாது. ஃபஸ்ட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் முன்னேறிட்டு இருக்கணும். நம்ம வந்து முன்னேறவே கூடாது. அந்த மாதிரி வந்து ஏதாவது பண்ணிட்டோன்னா பின்னாடி உடனே போய் பேக் ஸ்டாப் பண்ணுறது, பிளாக் பண்ணுறது, அதுக்கு ஒரு சில்லி ரீசன் சொல்லி நம்மள்ட்டே சமாளிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது எப்படின்னா, நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு குழியை பறித்து வந்து விழு விழு விழுன்னு சொல்லி நம்மளை அந்த ட்ராப்பில் விழ வச்சு, பின்னாடி நான் தான் அப்போவே உன்கிட்ட சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஆறுதலாக பேசுகிற மாதிரி ஆக்ஷன் கொடுப்பாங்க. நல்லா இருக்குல்ல இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு? இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அப்ரப்டாக கட் பண்ணி தூக்கி வீசிடுங்க. தேவையே இல்லை அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பு. அதுதான் எனக்கு இந்த 2 மந்த்ஸாக நடந்துகிட்ருக்கு. நான் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிற நல்ல ஃப்ரெண்டு என் கூடவே. நல்லா இருக்குல்ல கேட்கவே?